காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். உன் உள்ளான மனுஷனுடைய ஆன்மீக வல்லமையை உன் புறம்பான அலங்கரிப்பு அழித்து போடாதபடி ஜாக்கிரதையோடு நடந்து கொள். கற்பாறையின் மேல் வீடு கட்டின மனுஷனைப் போல் என் கட்டளைகளை கைக்கொள்வதில் கவனம் செலுத்து. என் வசனம் காட்டும் வழியிலேயே நடந்து வா. அது உன்னை என் வீட்டில் சேர்க்கும். சாந்த குணத்தை நாடு. உன் ஆவி, ஆத்துமா, சரீரம் இவை மூன்றும் என் வசன கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கட்டும். என் அன்பு உன் உள்ளத்தையும் உன் முழு ஆள் தத்துவத்தையும் நிரப்பட்டும். கல்வாரியில் நீ சந்தித்த அந்த அன்புக்கு நீளம், ஆழம், உயரம், அகலம் இல்லை. உன் இருதயம் அந்த அன்பினால் பெருக்கெடுத்து ஓடட்டும். உன் அருகில் வருவோரை அது கவர்ந்து கொள்ளட்டும். உன் அன்புக்கு வல்லமை உண்டு. என் வசனங்களில் ஜீவனும் வெளிச்சமும் உண்டு. வசன தியானம் உன் முகத்தை பிரகாசிக்கச் செய்யும். உன் கால் இடராது. அது உன் கரத்தை பலப்படுத்தும். ஆவியின் பட்டயம் எதிரியை தாக்கி முறியடிக்கும் வல்லமை அதற்கு உண்டு. அதை பயன்படுத்த அபியாசம் தேவைப்படுகிறது. உன் வார்த்தைகள் வல்லமையோடு வெளிப்படும். உன் பார்வையில் மனதுருக்கம் இருக்கும். உன் உள்ளத்தில் மகிழ்ச்சி பெருக்கெடுத்து ஓடும். ஆதார வசனம்: கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யாத்திராகமம் 14:14.